ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் பொங்கலும் வேர்க்கடலை சட்னியும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டயட். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஓட்ஸ் 1.5 கப், பாசிப்பருப்பு 3/4 கப், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம், இஞ்சி 1/2 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நான் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும், நல்லா வாசனை வந்துடும். அப்புறம் தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டியதான். இப்போ நான் 3/4 கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு 2 கப்பு தண்ணி விடுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்பு போதும். இதுக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி வேக வச்சுருங்க. இது ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ அடுத்து ஓட்ஸ் வறுத்துக்கலாம். அதுக்கு நான் குக்கரை அடுத்த பர்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னொரு பாத்திரம் வைக்கிறேன். இப்போ ஓட்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், எண்ணெய் சேர்க்காம. நல்லா ஓட்ஸ் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்கள், நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ நான் தண்ணி விடுறேன். இப்போ 1.5 கப்பு ஓட்ஸு, அதுக்கு நல்லா நான் 3 கப்பு தண்ணி விடுறேன். விட்டு வேக வைக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு குழைவாக வேக வச்சுக்கணும். இப்போ அதை நான் வேக வச்சுருக்க ஓட்ஸோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1 கப் தண்ணியை நல்லா சூடுபடுத்தி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஹீட்டை லோ பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ளேமில் இருந்ததுனாக்க நல்லா ஓட்ஸும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 பரட்டிடுங்க. இப்போது தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ என்னோடய தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இதை நான் பொங்கலோட மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஓட்ஸ் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: வேர்க்கடலை 1/2 கப், தேங்காய் 1/4 கப், காஞ்ச மிளகாய் 3, பூண்டு 3 பல், புளி 1 சொலை எடுத்திருக்கேன். இது நான் குடம்புளி எடுத்திருக்கேன், கேரளா புளி, உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கடாயில் வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நான் வறுபடாத வேர்க்கடலை வாங்கியிருக்கேன், அதனால் நான் அதை கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன். இது தோல் பிரிகிற அளவு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. நான் அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஆற விடணும் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து குடம்புளி சேர்க்குறேன். இது கேரளா புளி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா சாதா புளி இந்த சைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய்
தேங்காய்லாம் ரொம்ப வறுபடக்கூடாது. ஜஸ்ட் அந்த சூட்டில் மட்டும் போட்டு 2 பரட்டு பரட்டிட்டு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போது சட்னி அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க சட்னியோட இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு நல்ல காம்பினேஷன். இது புளிக்கு பதிலாக குடம்புளி வச்சு அரைச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது குடம்புளி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.